தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். துலாம் ராசியினருக்கு முதல்ல வாழ்வியல் சூட்சமங்கள் என்னன்னு சொல்லிடுங்க சார். தராசுன்னு இருக்குது அப்படின்னா நீதிமன்றங்களை மட்டுமே பேசுகிறோம். நீதியரசர்கள் எல்லாருமே நல்லவங்க தான். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக 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 எங்கேருந்து உங்களுக்கு காசு வருதுன்னு தெரியாதான் நான் வந்துட்டேன். சரி, இந்த துலாம் ராசினர் இந்த மாதிரியான விஷயத்திற்குள்ள போயிடாதீங்க, இது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரியான விஷயம்? கேம்லிங், கந்து வட்டி, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது. யாராவது உங்களை ரொம்ப பில்டப் பண்ணினா இது ஏங்க நம்ம வீடு தானேங்க, இது என்னங்க 110 ரூபாய்க்கு டைல்ஸ் தான் போடுவீங்களா, 500 ரூபாய்க்கு போடுங்கன்னா நீங்கள் 70 ரூபாய்க்கு டைல்ஸ் வாங்கி மாட்டேன். 1 கோடி ரூபா கொடுங்க, நான் 10 கோடி தரேம்மா, தெருக்கோடியில் நிறுத்தி விட்டுருவான். ஸோ இந்த பண டீலிங் பண்ணக்கூடிய விஷயம், பேராசை இழுக்கக்கூடிய ஆட்களெல்லாம் கிட்டேயே வச்சுக்காதீங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான ஜோதிட சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிடர் மற்றும் ஸ்ரீ தாந்திரீக ஜோதிடத்தின் நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? இறைவனருள்ள நல்லா இருக்கும். உலகமெங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவம். சார், நம்ம தொடர்ந்து 12 ராசிகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு துலாம் ராசியினருக்கு முதல்ல வாழ்வியல் சூட்சமங்கள் என்னன்னு சொல்லிடுங்க சார். துலாம் ராசிக்கு எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க, துலாம் ராசியில் சனி உச்சமாகிற ராசியும் துலாம் ராசி தான். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் ராசி. பட் அது சுக்கிரனோட ஆட்சி வீடாக இருந்தாலும் நீங்கள் என்ன பல பேருக்கு என்ன மறந்துடுறீங்கன்னா, தராசுன்னு இருக்குது அப்படின்னா நீதிமன்றங்களை மட்டுமே பேசுகிறோம். நீதியரசர்கள் எல்லாருமே நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு இந்த தராசுக்கு இன்னொரு அமைப்பும் உண்டு, வியாபாரம். அப்போ இவங்க நல்ல வியாபாரியாகவும் இருப்பாங்க. வியாபாரம்னு சொன்னால் என்ன வரும் அப்படின்னா, 1 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 5 ரூபாய்க்கு விற்போம். அப்போ அவங்கள்ட்ட நிறைய பொய்யும் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் வெரி எக்ஸலண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ், வெரி குட் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஸ்கில் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி குறிப்பாக உங்களுக்கும் அப்பாவுக்கும் டேர்ம்ஸ், அதே மாதிரி அப்பா வழி சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அதை ஜெயிக்க பாருங்கள். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் சுமூக தீர்வு தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி துளாராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட அசஸ்மெண்ட் படி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அப்படின்னா மல்டி ட்ரில்லியனர்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் துளாராசி அன்பர்களுக்கான வாய்ப்பு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கான காரணம் ரொம்ப நாள் கழித்து நம்ம பண்ணும்போது ஒரு ராசி இதோடு ஆரம்பிக்கலான்றதுக்காக அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு இப்போ நம்ம ராசி வச்சு நம்ம என்ன தான் சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பேசும். பட் இதனால் நம்ம பேசின்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்களே, அதில் மைன்யூட் பாயிண்ட்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே சார். சரி, இவங்களுக்கு நோய் அப்படின்னா என்ன மாதிரியான நோய் தாக்கங்கள்லாம் வரும் சார்? ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது மதுப்பிரியர்கள் அப்படி தான் இப்போ தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்படிங்கும்போது மதுப்பிரியர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ஓவர் பார்ட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அது சம்மந்தமான நோய்கள் வரும். குடித்தா என்ன ஆகும், செத்து போவாங்க, அவ்வளோதானே. ஸோ அல்டிமேட்லி அதான் லிவர் கெட்டு போகும். ஸோ இந்த மாதிரி விஷயம், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் விஷயங்கள் வரும்போது அலர்ஜிக்கான விஷயங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் லைக் கார்டியக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறது. நிறைய பேர் ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தாலும், அதாவது ரொம்ப சில பெண்கள்லாம் பார்த்தாலே தெரியும், அப்படி கச்சிதமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களும் சில பேர் ரொம்ப கச்சிதமாக இருப்பாங்க. அந்த ஃபுட்டிலலாம் ரொம்ப இதாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சுபத்துவ வலிமை அவங்க ஜாதகத்தில் இருக்கவங்க தான் இருப்பாங்க.
சில பேர்லாம் பொதுவான விதி என்னென்னா இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால அவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்படின்னா என்ன, தொப்பை, அதே மாதிரி ஒபிசிட்டி, இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறது பொதுவான விதி. ஓகே சார். நீங்கள் முதல்லயே சொன்னீங்க துலாம் ராசியினர் அப்படின்னாலே வந்து பணக்காரங்களாக தான் இருப்பாங்க, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருக்கும்னு. ஆனால் எல்லாருக்குமே அந்த அமைப்பு இருக்குமானா இருக்காது. இருக்காது. இப்போ வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் போகணும், இல்லை லோ லெவலில் இருக்கவங்க ஒரு மிடில் கிளாஸ் வரணும் அப்படின்னா அவங்க என்ன சார் செய்யணும்? சிம்பிள். நீங்கள் இதில் என்ன பொதுவான கோல்சார ரீதியாக, அதாவது சந்திரனை மையமாக வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கீங்களா, எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாராயண நாமத்தை ஜெபம் பண்ணுங்க. நாராயண நாமம்னா ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா செல்வ வளங்கள் நல்லா வரணும். அதாவது இப்போ நம்ம கோல்சாரத்தை சந்திரனை மையமாக வச்சு பேசும்போது அட்லீஸ்ட் இதை நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஆஞ்சநேய சுவாமியை இறுக்கி பிடிச்சிக்கிறணும். திருச்செந்தூர் முருகனை வழிபட 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 ஏதாவது ஒரு ரூட்டில் உங்களுக்கு வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். அது குறிப்பாக ஒருவேளை சைவத்தை நம்பக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா, சைவம்னு நான் பேசுகிறது என்ன, சிவம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகளில் இருக்கிறவங்களாம் இருந்தால் சிவனும் முருகனும் வேறு வேறு கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வைணவத்தை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேய சுவாமியை நீங்கள் வழிபட வழிபட நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம், அதாவது பட்டாபிஷேகம் சம்மந்தப்பட்ட அந்த கோலத்தை மனதில் நினைக்க நிறைய நன்மைகள் கிடைக்கும். சரி, இந்த துலாம் ராசினர் இந்த மாதிரியான விஷயத்திற்குள்ளே போயிடாதீங்க, இது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரியான விஷயங்கள் சார்? கேம்லிங், கந்து வட்டி, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு, இன்ட்ராடேங்கிறது வேறு. இந்த ஒரே நாள் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைலாம் சொல்லுவான். கொடுங்க, 1 கோடி ரூபா கொடுங்க, நான் 10 கோடி தரேம்மா, தெருக்கோடியில் நிறுத்தி விட்டுருவான். ஸோ இந்த பண டீலிங் பண்ணக்கூடிய விஷயம், பேராசை இழுக்கக்கூடிய ஆட்களெல்லாம் கிட்டேயே வச்சுக்காதீங்க. அதே மாதிரி அகலக்கால் வச்சு கடன் வாங்கிடாதீங்க. முடிஞ்சால் மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி அடுத்தவனோட ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன், அவன் எங்கேருந்து வருவானே தெரியாது. இந்த பண சம்மந்தமான விஷயங்களில் வரும்போது அது உங்களுக்கு கடனில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஒரு வீடே வாங்குறீங்கன்னா, யாராவது உங்களை ரொம்ப பில்டப் பண்ணினா, இது ஏங்க நம்ம வீடு தானேங்க, இது என்னங்க 110 ரூபாய்க்கு டைல்ஸ் தான் போடுவீங்களா, 500 ரூபாய்க்கு போடுங்கன்னா நீங்கள் 70 ரூபாய்க்கு டைல்ஸ் வாங்க மாட்டீங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் சிறுக கட்டி பெருக வாழ்ந்தால் துளாராசி அன்பர்கள் வந்து நல்லா இருப்பீங்க. நான் பிரம்மாண்டம், மிக பிரம்மாண்டம் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. துளாராசியில் வந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருந்தவர்களில் 180 பேர் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களாகவே இருப்பீர்களே ஒழிஞ்சு, அடுத்தவனை ஏச்சு பொழைச்சோ, அடுத்தவனை ஏமாற்றி பொழைச்சோ, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து பொழைச்சவங்க இருக்க மாட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே சார். இந்த துளாராசினருக்கு வந்து வெல்த் நல்லா இருக்கணும், ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, வெல்த் நல்லா இருக்கணும்னா என்ன விஷயங்கள் செய்யலாம் சார்? முருகப்பெருமான், முருகன் யாம் இருக்க பயமேன் சரவணன் இருக்க பயமேன்னு அந்த சரவண பெருமானம் இறுக்கி பிடிச்சிக்கோங்க. சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எவ்வளோக்கு எவ்வளோ திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ, திருச்செந்தூர் மண்ணை மிதிக்கணும்னா திருச்செந்தூரான் நினச்சாதான், அந்த செந்திலாண்டவர் நினச்சாதான் அந்த மண்ணை மிதிக்க முடியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக 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 எங்கேருந்து உங்களுக்கு காசு வருதுன்னு தெரியாதான் நான் வந்துட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் இறுக்கமாக பிடிக்க வேண்டிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன். இறுக்கி பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக சார். இவங்களுக்கு தாந்திரீக ரீதியான ஒரு கலர் அப்படின்னா என்ன கலர் சார்? பிளாக். உங்களுக்கு எஸ், பிளாக். அதே மாதிரி பிளாக் மட்டும் இல்லாமல் கரு நீலம். அதே மாதிரி அதுவும் நீங்கள் குறிப்பாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா ஃபேராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த பார்ட்டிங்கெலாம் போகும்போது எவ்வளோக்கு ப்ளூஸ் அண்ட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி பெரிய மீட்டிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருப்பீங்க துளாராசி அன்பர்களே. உங்களுக்கு இந்த ஜாஸ்தியாக போட்டு நகை அலங்காரம் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, ஆனால் ரொம்ப பக்காவாக இருப்பீங்க. ஏன்னா ஸோ அதனால் இந்த பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ப்ளூ டோன்ஸ் கரு நீலம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய டீல்லாம் போகிறீங்கன்னா நல்ல வசீகர தோற்றம் உங்களுக்கு கிடைக்குங்கிறது யதார்த்த உண்மை. நிச்சயமா சார்.
துலாம் ராசி என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்ன்றது இன்னைக்கு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார். அடுத்த ராசிக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஷூர் சார். மேடம். நன்றி நன்றி.